Hi viewers, welcome to Tom Math. Today's topic is algebra and we are going to see graph of variation. ஓகே, இந்த டாபிக் வந்து கிராஃப் ஆஃப் வேரியேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்துட்டு 3 பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம். இது மூணுமே ஒரு ட்ராவலில் வந்துட்டு இன்வால்வ் ஆகக்கூடிய ஃபேக்டர்ஸ். சரியா? டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம். இப்போ நீங்கள் ஃப்ரம் ஹோம் டு ஸ்கூல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50 கிலோமீட்டர்னு சொல்கிறேன்னா அந்த 50 கிலோமீட்டரை, அதாவது டிஸ்டன்ஸை, அந்த டிஸ்டன்ஸை பர்டிகுலர் ஸ்பீடில் நீங்கள் 1 ஹவரில் க்ராஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். 1 ஹவரில் ரீச் ஆகுறீங்கன்னு வச்சுக்கலாம். 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ரெகுலர் ஸ்பீட், அதாவது நார்மல் ஸ்பீடு எப்பயுமே வர ஸ்பீடில் 1 ஹவரில் ரீச் ஆகிடுறீங்க. இது நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நம்ம எடுத்துகிட்ட பேராமீட்டர்ஸை வந்து பாருங்கள், 2 2 நான் பிரிச்சிட்றேன். இந்த 1 ஹவர் டைம் வந்துட்டு இப்போ ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம். 1 ஹவர் டைம் மாறாது. இப்போ நான் எடுத்துக்கிற பேராமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட் எடுத்துக்கிறேன். இப்போ டைம் சேஞ்ச் ஆகாது, டிஸ்டன்ஸும் ஸ்பீட் மட்டும் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்துட்டு அதிகமாகுதுன்னு எடுத்துக்கோங்க. இந்த 50 கிலோமீட்டரை விட நம்ம அதிகமாக போகிறோம், 60 கிலோமீட்டர் இல்லை 70 கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னா அதே டைம் மாறாது இல்லையா? அதே டைம் ஸ்பீடு என்னாகும்? டிஸ்டன்ஸ் அதிகமாகிறப்ப சேம் 1 ஹவரில் போகணுன்னா ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம் நம்ம, இல்லையா? ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போவோம். அடுத்து இப்போ ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்டன்ஸ்க்கு அப்பேரோ ஸ்பீடுக்கும் அப்பேரோ என்னது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு காட்டுறதுக்காக. ஓகே, இப்போ நம்ம கிலோமீட்டர் வந்துட்டு டிஸ்டன்ஸ் குறையுது அப்படின்னு எடுத்துக்கோங்க. டைம் அதே தான். இந்த ஃபஸ்ட்டு கேஸில் வந்து டைம் அதே தான். டிஸ்டன்ஸ் குறையுது அப்படிங்கிறப்ப ஸ்பீடு என்ன ஆயிரும்? ஸ்பீடும் குறைஞ்சிக்குவோம். சேம் டைம் தானே, 1 ஹவருக்குள்ளேயே போகலாம். அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் டைம் கம்மியாகவே எடுத்துகிட்டு போவோம். அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகிறப்ப ஸ்பீடு அதிகமாகுது, டிஸ்டன்ஸ் குறையிறப்ப ஸ்பீடு குறையுது. செகண்ட் கேஸ் பாருங்கள். இதில் டிஸ்டன்ஸ் டைம் எடுத்தாச்சு, இங்கே ஸ்பீடு வந்துட்டு ஸ்டாண்டர்டாக அதே ஸ்பீடு. ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னா என்ன பண்ணுவோம்? டைம் அதிகமாக எடுத்துக்குவோமா? அதே டிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணுறதுக்கு நம்ம டைம் அதிகமாக எடுத்துக்குவோம். இப்போ டிஸ்டன்ஸ் குறையுது அப்படிங்கிறப்ப சேம் ஸ்பீடில் டைம் கம்மியாக எடுத்துகிட்டு அதே டிஸ்டன்ஸை நம்ம ட்ராவல் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரிபியூட் அதிகமாகிறப்ப இன்னொரு அட்ரிபியூட்டும் அதிகமாகுது, இல்லை குறையுது அப்படின்னா குறையுது. ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இது டைரக்ட் வேரியேஷன் சொல்லிடலாம். ஒரு வேல்யூ அதிகமாகிறப்ப இன்னொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை ஒரு வேல்யூ அதிகமாகிறப்ப குறைகிறப்ப இன்னொரு வேல்யூ குறையுது அப்படின்னா அது டைரக்ட் வேரியேஷன். தேர்ட் கேஸ் பாருங்கள், ஸ்பீட் அண்ட் டைம். ஸ்பீட் அண்ட் டைம் எடுத்துக்கிறப்ப டிஸ்டன்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கும், அது கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். 50 கிலோமீட்டருங்கிறது கான்ஸ்டன்ட்டு இங்கே. இப்போ ஸ்பீடும் டைம் மட்டும் சேஞ்ச் ஆக போகுது. ஹோம் டு ஸ்கூல் வர்றீங்க, அது வந்துட்டு எனக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன ஆயிரும்? நம்ம சீக்கிரமாகவே போய் சேர்ந்துருவோம் இல்லையா? அப்போ டைம் குறையும். இப்போ ஸ்பீடு வந்துட்டு குறையுது அப்படின்னா டைம் அதிகமாக எடுத்துக்கும் இல்லையா? கொஞ்சம் ஸ்லோவாக போகிறீங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? ரெகுலர் 1 ஹவர் விட அதிகமாக டைம் எடுத்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப டைம் குறையுது, ஸ்பீடு குறையிறப்ப டைம் அதிகமாக எடுத்துக்குது. இது இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகே, இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் நம்ம அடுத்து கிராஃப்லாம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸசைஸ் நம்பர் 3.15 கொஷின் நம்பர் 1 பார்க்கலாம். A garment shop announces a flat 50% discount on every purchase of items for their customers. Draw the graph for the relation between the marked price and the discount. Hence find the first question is the marked price when a customer gets a discount of rupees 3250. ஃப்ரம் கிராஃப்னு கொடுத்துருக்காங்க, கிராஃபில் தான் அப்சர்வ் பண்ணி எழுதணும். ஓகே, செகண்ட் கொஸ்டின், த டிஸ்கவுண்ட் when the marked price is 2500 rupees. ஓகே, இப்போ ரிலேஷன் எது கொடுத்துருக்காங்க? த ரிலேஷன் பிட்வீன் மார்க்டு ப்ரைஸ் அண்ட் த டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மார்க்டு ப்ரைஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், டிஸ்கவுண்ட் ஒய். இல்லை நீங்கள் மாற்றி வைக்கிறனால வச்சுக்கலாம். மார்க்டு ப்ரைஸை ஒய்யாகவும் டிஸ்கவுண்ட் எக்ஸாக வைக்கிறனால வச்சுக்கோங்க. ஓகே, கார்மெண்ட் ஷாப் அனௌன்ஸ் ஏ ஃப்ளாட் 50% டிஸ்கவுண்ட் ஆன் எவ்ரி பர்ச்சேஸ்னு கொடுத்துருக்காங்க. 50% டிஸ்கவுண்ட்டுங்கிறது அந்த விலையில் பாதி வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க, அதான் மீனிங். இப்போ வந்துட்டு நான் 50%க்கு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். மார்க்டு ப்ரைஸ் 1000 எடுத்துக்கலாம். 1000 எடுக்கிறப்ப அதோட பாதி ரேட் என்ன? 500. அப்போ 500 டிஸ்கவுண்ட் ஆயிரும். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 500. அடுத்து மார்க்டு ப்ரைஸ் அப்படியே 1000 இன்க்ரீஸ் பண்ணுங்கள்.
2000 எடுத்துக்கலாம். அப்போ அதோட பாதி என்ன வரும் 1000. ஓகே 3000 அதோட ஹாஃப் என்ன வரும் 1500. ஓகே 4000 அதோட ஹாஃப் 2000. அடுத்து 5000 2500. இப்போ நான் 5 பாயிண்ட்ஸ் மினிமம் எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுத்தது நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட் கொஷினில் 3000க்கு மேலே கேட்டிருக்கனால டிஸ்கவுண்ட் நான் அதுக்கு அடுத்த பாயிண்ட்டும் எடுக்கிறேன் 6000. இப்போ இதில் ஹாஃப் என்ன 3000. 7000 நெக்ஸ்ட் மார்க்டு ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் 3500. 8000 வரைக்கும் எடுத்துக்கிறேன் நான். அதோட டிஸ்கவுண்ட் 4000. ஸோ இது எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே இதுக்கு அடுத்து நான் இது என்ன வேரியேஷனுங்கிறத நான் சொல்ல போகிறேன். கவனிங்க. மார்க்டு ப்ரைஸ் பாருங்கள் 1000, 2000, 3000 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இல்லையா? இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம என்ன அப்பேரோ போட்டுக்குங்க இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுக்கு. அப்போ டிஸ்கவுண்ட் பாருங்கள், டிஸ்கவுண்ட் 500, 1000, 1500 இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே 4000 வரைக்கும் போகுது. ஓகே அப்போ அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது தானே. ஸோ வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப டிஸ்கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ த கிராஃப் டைப் இஸ் direct variation. So the graph type is direct variation. ஓகே அடுத்து நம்ம வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் நம்ம வரையக்கூடிய டயக்ராமுக்கு. இப்போ வந்துட்டு ஒய் எப்பயுமே லெஃப்ட் சைடு ஒய் எடுங்க, ஒய் கூட எக்ஸை கம்பேர் பண்ணுறோம். அப்போ ஒய் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு எக்ஸ். டைரக்ட் வேரியேஷன்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? இப்போ ஒய் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு எக்ஸ் அப்படிங்கிற நம்ம ரிலேஷன் எடுக்கிறோம். ஓகே இப்போ வந்துட்டு அது ஈக்குவேஷனை மாற்றலாம். y is equal to அப்போ வந்து ஈக்குவேஷனை மாற்றுறப்ப சம் கான்ஸ்டன்ட் இன்டூ எக்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கணும். k is a constant and k greater than 0. k greater than 0ன்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா கிராஃப் ஆஃப் வேரியேஷனில் இது 2 டைப்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 2 டைப்ஸ்லையுமே பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். பாசிட்டிவ் வேல்யூஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு 0வும் நெகட்டிவ் வேல்யூஸும் வராது. அதனால் k greater than 0. ஓகே இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன். இங்கே k வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம k வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதனால் இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. y ஈக்குவல் டு k இன்டூ எக்ஸ். அந்த k வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ கண்டுபிடிக்கலாம் k வேல்யூ. இப்போ வந்துட்டு ரைட் சைட் k இன்டூ எக்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ அந்த எக்ஸை நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ண போகிறோம். k equal to y divided by x. மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, டிவிஷனில் வருது x. ஸோ the value of k is equal to y divided by x, that is equal to y and x எங்கே இருக்குது? டேபிளில் இருக்குது பாருங்கள். 500 வேல்யூ yக்கு 1000 இருக்குது x. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அது ஒரு இது மட்டும் எடுக்க வேண்டாம், அடுத்தடுத்த காலமில் நம்ம பார்க்கலாம். 2000 1000 இருக்கா? 1000 by 2000. y by x மைண்டில் வச்சுக்கணும். y சப்ஸ்டியூட் பண்ணி டினாமினேட்டரில் x போடணும். இதே மாதிரி நம்ம லாஸ்ட் காலம் வரைக்கும் எடுக்கணும். அதாவது 4000 by 8000 அந்த காலம் வரைக்கும் எடுக்கணும். இப்போ நம்ம எல்லாமே 8 வேல்யூஸும் கம்பேர் பண்ணுறோம் இல்லையா? எல்லாத்துலேயுமே ஃப்ராக்ஷன் என்ன தான் கிடைக்கும்? 1/2 தான் கிடைக்கும். ஸோ வேல்யூ ஆஃப் k இஸ் ஈக்குவல் டு 1/2. டிவைட் பண்ணி பாருங்கள். 1/2 கிடைக்குமா? எல்லா இதுலேயுமே 1/2. அதனால தான் இடையில ஈக்குவல் டு போட்டிருக்கோம் ஒன்றுக்கும் இடையில. அதை மறந்துடவே கூடாது. ஓகே k இஸ் ஈக்குவல் டு 1/2. இந்த k வேல்யூவை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் வந்துட்டு நம்ம k வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y ஈக்குவல் டு k இன்டூ எக்ஸ். இங்கே தான் k வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ y ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ எக்ஸ். ஓகே இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு தான் வந்துட்டு நம்ம கிராஃப் போட போகிறோம். இந்த ஈக்குவேஷன் எதுக்கு நம்ம போட்டிருக்கோம்? ரிலேஷன் பிட்வீன் மார்க்டு ப்ரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்டுக்குரிய ஈக்குவேஷன். ஓகே ஸ்கேல் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டருக்கு 1000 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம். ஒய் ஆக்சிஸ்க்கு 500 யூனிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் மார்க் பண்ண போகிறேன் பாருங்கள். ஓகே எக்ஸ்ஒய் பிளேன் போட்டுக்கலாம். கிராஃப் அந்த டேபிளில் இருந்து தான் நம்ம ஸ்கேல் எழுதுவோம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அங்கே என்ன வேல்யூஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே ஸ்கேல் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸ்ஒய் பிளேனில் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு மட்டும் ஏரியா வந்துட்டு நிறையா விட்டுக்குங்க.
ஓகே, இப்போ நான் வந்து பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு மார்க்டு ப்ரைஸ் எடுத்துக்கிறேன். 1000, 2000, 2 சென்டிமீட்டராக எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக. ஸோ நான் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸ்கேலாக. 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1000 யூனிட்ஸ். ஒய்லையும் வந்துட்டு 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 500 யூனிட்ஸ். கொஞ்சம் தள்ளி தள்ளி எழுதணுங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படி. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் மார்க்டு ப்ரைஸ், ஒய் ஆக்சிஸில் டிஸ்கவுண்ட். அதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 1000, 500 ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து 2000, 1000. 2000, 1000 அடுத்த பாயிண்ட். 1000, 5000 ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கலாம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் 2000, 1000. அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி எழுதிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு மார்க் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து 2 சென்டிமீட்டர் எடுத்துக்க காரணம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் 1 சென்டிமீட்டர்லேயே எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் எழுதுறதுக்கு நீட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு வர்றதுனால அதுக்காக நான் எடுத்திருக்கேன். அடுத்த பாயிண்ட் 5000, 2500. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். எல்லா பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. கனெக்ட் பண்ணியாச்சா? இப்போ இந்த லைன் ஈக்குவேஷன் என்ன? y = 1/2 × x. அதை எழுதிக்கலாம் லைன் மேலே. கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷனை எழுதணும். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த மார்க்டு ப்ரைஸ் when a customer gets a discount of ₹3250. நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை, கிராஃப்லேருந்து அப்சர்வ் பண்ணி எழுதணுங்கிறதுக்காகத்தான் ப்ராக்கெட்டில் ஃப்ரம் கிராஃப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே பாருங்கள், இப்போ 3000 இது வந்து மார்க்கெட் ப்ரைஸாக டிஸ்கவுண்ட்டாக? டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 3250 கொடுத்துருக்காங்களா? கிராஃபில் பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் 3250 எங்கே வரும்? 3000க்கும் 3500க்கும் இடையெல்லாம் எக்ஸாக்டாக வரும். 3250. ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ஹரிசாண்டல் லைன் நம்ம கிராஃப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் போடணும். ஹரிசாண்டல் லைன், அங்கேருந்து ஹரிசாண்டல் லைன் நம்ம போடணும். கிராஃப் நம்ம போட்டால் அது ஸ்லோப் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்லோப் வரைக்கும் போடணும். ஓகே, அங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், அதாவது பர்பெண்டிகுலராக நம்ம கொண்டு வரப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு மீட் பண்ணும். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பாயிண்டில் மீட் பண்ணுதோ அதுதான் நமக்கு சொல்யூஷன். பாருங்கள், இங்கே 6000க்கும் 7000க்கும் இடையில வந்து மீட் பண்ணும். ஸோ அது ரெண்டுக்கும் இடையில என்ன வேல்யூ இருக்குன்னா 6500. ஓகே, இப்போ இந்த கிராஃபில் லைன் போட்டுடலாம். பாருங்கள், 3250லேருந்து கிராஃப் வரைக்கும் வந்து மறுபடியும் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். 6500க்கு மீட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு சொல்யூஷன் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த பாயிண்ட்டை வந்துட்டு நான் ரீடிங்கில் மார்க் பண்ணுறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். The discount when the marked price is 2500. இப்போ marked price கொடுத்துட்டாங்க, we have to find discount. இப்போ marked price நம்ம x axisல எடுத்திருந்தோம் 2500. 2000க்கும் 3000க்கு இடையில 2500 வரும். அங்கிருந்து vertical line graph வரைக்கும் மீட் பண்ணி கிராஃப்லேருந்து ஒரு horizontal line y axis வரைக்கும் போடணும். அங்கே பாருங்கள், 1000க்கும் 1500க்கு இடையில என்ன இருக்கும்? 1250. ஸோ அந்த லைனையும் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம அந்த பாயிண்ட் எழுதணும். இப்போ இந்த பாயிண்ட் என்ன வரும்? வந்து எப்பயுமே எக்ஸ் கோஆர்டினேட் ஃபஸ்ட் எழுதுங்க, அதுக்கப்புறம் ஒய் கோஆர்டினேட் எழுதுங்க. இப்போ 2500, 1250. ஓகே, இப்போ அதுக்கும் வந்துட்டு நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். அது டிஃப்ரெண்ட் கலரில் நீங்கள் பிளாக் கலரில் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கு. அது மாதிரி பிளாக் கலர் ஸ்டிக்கோ ஸ்கெட்சோ யூஸ் பண்ணி நீங்கள் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டிக்கலாம். அடுத்து சொல்யூஷன், மார்க்டு ப்ரைஸ், ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர், செகண்ட் கொஷினோட ஆன்சர் எடுத்து இங்கே ரூல்டு ஷீட் சைடு எழுதிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் டாம் மேத்.